மைக் எடுத்துக்கோங்க. ஃபா யார் தட்டினீங்க? ஃபஅம்மல் இன்சானு கரெக்ட். ஓதுங்க. ஃபஅம்மல் இன்சானு இதா கரெக்ட் கரெக்ட். ஓதுங்க. மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். தா தப்பத் யதா அபீ லஹபின் வதப். காஃப் காஃப் கல்லா பல் லா துக்ரிமூனல் யதீம். நூன் நாருன் ஹாமியா. வேற நாருன் ஹாமி ஏற்கனவே ஓதப்பட்டுச்சு. வேற ஏதாவது இருக்கா? நூன் ஆரம்பிக்கக்கூடிய வேற ஆயுது தெரியுமா? ரெண்டு பேர்த்துல யாருக்காவது தெரியலையா? சரி. சா ثم رددناه أسفل سافلين. யா يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم. ஓகே. வாவ் ويل لكل همزة لمزة. நெக்ஸ்ட் பேட்ச் வாங்க. முஆதா அஃப்ரா. கையில் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜீம் جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. ரலியல்லாஹு أولئك. ஹம்சா ஹம்சா அப்புறம் தெரியலையா? மாதா ஹம்சா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களை யாருக்கா கேள்வி கேட்கலாமா? ஆடியன்ஸ் தரப்புலேருந்து கேட்கலாம்னா? அடுத்தபடியா சீன். சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب. قل أعوذ برب الفلق மலிக்கின் நாஸ். ஓகே, ஜஸாக்கமுல்லாஹ். நெக்ஸ்ட் வாங்க. மரியம். கையில் மைக் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? காஃப். குலூபு யௌமஇதி ஆயத்தின் ஆரம்பம் கரெக்டு. குலூபு யௌமஇதி வாஜிஃபா. சரி, அடுத்து ஹா. ஹா முதல்ல எழுத்து கேட்கணும், அதுக்கடுத்து தெரிஞ்சு அடிக்கணும். பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அடித்த பிறகு யோசிக்கக்கூடாது. தெரியல. வாவ். வல்ஃபஜ்ர். வல்ஃபஜ்ர் எல்லாம் வேற சொல்லுமா? வலயாலின் அஷ். அதே வாவுல வரக்கூடிய வேற ஆயத்து மரியம். வமா அத்ராக மா ஹிய. யா.
يقولون أئنا لمردودون في الحافرة தா تبت يدا أبي لهب وتب தாள ஆரம்பிக்கக்கூடிய நிறைய எழுத்துக்கள் குரான்ல மற்ற இடங்கள்ல இருக்கு. ஆனால் இவங்க மனப்பாடம் பண்ண சூறாக்கள்ல தாவை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயத்து மட்டும்தான் இருக்கு. அதுதான் முந்தைய கேள்வியிலையும் பதிலாக வந்துச்சு, இங்கேயும் பதிலாக வந்திருக்கு. அடுத்தபடியாக ஃபா ஃபா فمن يعمل مثقال ذرة شرا يره ஜீம் جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. சரி, நெக்ஸ்ட் பேட்ச் அப்துல் ரஹ்மான் அபு தல்ஹா. ஸ்டார்ட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காஃப் காஃப் புள்ளி வைக்காத காஃப். كلا بل لا تكرمون اليتيم. இந்த ஆயத்து ஏற்கனவே ஓதப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? நீங்க வேற ஏதாவது ஆயத்து இருக்கா? كلا إذا دكت الأرض دكا دكا. வாவ். والفجر. வேற ஏதாவது சொல்லுங்கம்மா, எல்லாமே அல் ஃபஜ்ர்ல வரும். والشفع والوتر. மாஷா அல்லாஹ். யா ياسين. சூப்பர். ரொம்ப பெரிய ஆயத்து ஓதி. சீன் சீன் புள்ளி வைக்காத சீன். சீன் தெரியலையா? சரி. நூன் நூன். نار حامية. வேற இன்னொரு ஆயத்து இருக்கு, நாருல்லாஹில் மூகதா. அதே நீங்க ஓதுனதுதான், சரிங்களா? அடுத்தபடி காஃப் 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 புள்ளி வச்ச காஃப். قل هو الله أحد. அதே காஃப்ல வரக்கூடிய வேற ஆயத்து அப்துல் ரஹ்மான், காஃப்ல வரக்கூடிய வேற ஆயத்து. قل يا أيها الكافرون. சா 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 தெரியலையா? சரி, ஓகே, முடிச்சுக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். போங்க. அதாவது இன்னைக்கு குழந்தைகள் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பாட்டினுடைய மியூசிக் அப்படியே என்ன செய்யணும், ரம்மியமா அப்படியே கொஞ்சம் முனங்கல் சத்தத்தோட கொடுத்தா அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாட்டினுடைய அந்த படத்தினுடைய ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டா அதில் இருக்கக்கூடிய என்னது எல்லா பாட்டையும் லைனாக அப்படியே என்ன செய்யறாங்க, வாசிட்டு போறாங்க. இப்படி என்னன்னா இன்னைக்கு ஒரு தலைமுறை இப்படி உருவாகி கொண்டு இருக்கு. இதே கேம் தான். ஆனால் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம குரானோடு சேர்த்திடுறோம், வேற எதுவும் கிடையாது. நம்முடைய மார்க்கத்தில் என்ன அப்படின்னா இது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது. ஓரமாச்சு எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், குரானோடு ஹலாலான முறையில் அது இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்னு சொன்னால் ரொம்ப பலனுள்ளதாக மாறுது. குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்குறோமோ அது மாதிரி அவர்கள் உருவாகிறார்கள். குழந்தைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மோல்டு செய்யப்படாத ஒரு திரவம் மாதிரி. எந்த ஃப்ரேமில் வச்சு நம்ம மோல்டு பண்ணுறோமோ அது மாதிரி அவங்க உருவாயிருவாங்க. குரானோடு சேர்த்து அவர்களை மோல்டு பண்ணுங்க, குரானோடு அவர்கள் உருவாகி விடுவார்கள். நீங்கள் உலகத்தோடு பணத்தோடு ஒழுக்கம் இல்லாத கல்விகளோடு சேர்த்து நீங்கள் மோல்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படி தான் இருக்கும். அந்த மோல்டை நீங்கள் மாற்றவே முடியாது. அதை நீங்கள் மாற்றணும்னு சொன்னால் அதை உடச்சி தான் எடுக்கணும். அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் நிலைமையாக இருக்குது. அதனால் நாம் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்களா, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் குரானை கொடுங்கள், குரான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நம்முடைய குழந்தைகள் இந்த 4th ஸ்டாண்டர்டுடைய ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களே, கிட்டத்தட்ட இதுவரைக்கும்
அம்ம ஜுசுவினுடைய அரை ஜுசு பக்கம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. தினம் தினம் அவர்கள் மேலே செய்யப்பட்ட ஒரு முயற்சி என்ன செய்கிறாங்க, அரை ஜுசு பக்கம் அவர்கள் மனனம் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் மேலே நிறைய முயற்சி செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். அவர்களை ஹாஃபீதுகளாகவும் ஆலீம்களாகவும் ஆலிமாக்களாகவும் உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அதோடு சேர்த்து அகாடமிக்கையும் சேர்த்து தான் கொடுப்போம். அவர்களை அதற்கு மேலே 6th 7th 8th 9th 10th எல்லா சப்ஜெக்டோட சேர்த்து தான் அவர்களுக்கு குரானை கொடுப்போம். குரானோடு சேர்த்து இதை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது பலனுள்ளதாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளை நல்ல சமுதாயத்திற்கு பலன்மிக்க குழந்தைகளாக ஆக்கியருள்வானாக. உடைய தொழுகை இன்னும் தொழுகை அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். ஏற்கனவே நம்முடைய இன்விடேஷனில் அதே போல் முன்னாடி நம்ம எழுதியிருந்தோம். அசருடைய தொழுகையும் மகரீபுடைய தொழுகையும் ரெண்டு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் 6 மணிக்கு டைம் கொடுக்கப்படும். அந்த 6 மணிக்கு பிறகு ஆண்களுக்காக இங்கே ஜமாத்துடைய தொழுகை நடைபெறும். அந்த 6 மணிக்கு பிறகு அசருடைய தொழுகை தொழுதுட்டு கொஞ்ச நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் மகரீபுடைய தொழுகையும் தொழுதுட்டு அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அதனால் அந்த தொழுகைக்கு போலையே அப்படிங்கிற அந்த கவலை யாருக்கு வேணால் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக அரபிக் அல்ஃபபெட்ஸ், அதான் அரபிக் அல்ஃபபெட்ஸ் தான். உருது நாத் 4th ஸ்டாண்டர்டுடைய ஸ்டூடெண்ட் மரியம் உங்களுக்கு முன்பாக உருது நாத்தை பாடுவதற்காக வருகிறார். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। हमने आँखों से देखा नहीं है मगर, हमने आँखों से देखा नहीं है मगर, उनके तस्वीर सीने में मौजूद है। जिसने लाकर कलामे इलाही दिया, जिसने लाकर कलामे इलाही दिया, वो मोहम्मद मदीने में मौजूद है। हमने आँखों से देखा नहीं है मगर, हमने आँखों से देखा नहीं है मगर, उनके तस्वीर सीने में मौजूद है। फूल खिलते हैं पेड़ पेड़ के सल्ले अला, फूल खिलते हैं पेड़ पेड़ के सल्ले अला, झूम कर कह रही है ये बात सवा। ऐसी खुशबू चमन के गुलों में कहाँ, ऐसी खुशबू चमन के गुलों में कहाँ, जो नबी के पसीने में मौजूद है। हमने आँखों से देखा नहीं है मगर, हमने आँखों से देखा नहीं है मगर, उनके तस्वीर सीने में मौजूद है। जिसने लाकर कलामे इलाही दिया, जिसने लाकर कलामे इलाही दिया, वो मोहम्मद मदीने में मौजूद है। हमने माना कि जन्नत बहुत है हसीन, हमने माना कि जन्नत बहुत है हसीन, छोड़कर हम मदीना न जाए कहीं। यूँ तो जन्नत में सब है मदीना नहीं, यूँ तो जन्नत में सब है मदीना नहीं, और जन्नत मदीने में मौजूद है। हमने आँखों से देखा नहीं है मगर, हमने आँखों से देखा नहीं है मगर, उनके तस्वीर सीने में मौजूद है। जिसने लाकर कलामे
इलाही दिया जिसने लाकर कलाम इलाही दिया वो मोहम्मद मदीने में मौजूद है। छोड़ना तेरा तेवा गवारा नहीं, छोड़ना तेरा तेवा गवारा नहीं, सारी दुनिया में सा नजारा नहीं। जैसा मंजर ज़माने न देखा नहीं, ऐसा मंजर ज़माने न देखा नहीं, जैसा मंजर मदीने में मौजूद है। हमने आँखों से देखा नहीं है मगर, हमने आँखों से देखा नहीं है मगर, उनके तस्वीर सीने में मौजूद है। जिसने लाकर कलाम इलाही दिया, जिसने लाकर कलाम इलाही दिया वो मोहम्मद मदीने में मौजूद है। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்தபடியா தமிழ் ட்ராமா 4th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் மட்டும் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வாதா. என்ன அங்கங்க நின்று யோசிச்சுட்டு இருக்க? அலைக்கும் அஸ்ஸலாம் லத்தீஃபா. எனக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கு, அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன கன்ஃபியூஷன்? நமக்கு சொல்லி கொடுக்கறது ஒன்று, ஆனால் நம்ம செய்யறது ஒன்று. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு, இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ரம்ஜான் மாதம் வந்தாலே நம்ம நிறைய இபாதத் செய்கிறோம், ஆனால் ரம்ஜான் மாதம் முடிஞ்சால் தொழுக கூட மாட்டேங்கிறோம். இதே மாதிரி நம்ம ஸ்கூலில் அல்லாவுக்கும் நபிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் நம்ம அது செய்யறோமே. ஆமாப்பா, பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு நம்ம ஸ்கூல்லே சொல்லித்தராங்க, ஆனால் நம்மளே சில பேர் செலிப்ரேட் பண்ணுறோமே. சரிப்பா, இதெல்லாம் நார்மல் தானே, எல்லாருமே செய்யறது தானே. நாம செய்யறோங்கிறதுக்காக அது சரின்னு சொல்ல முடியாதே. என்ன சொல்ற? சரி, நபி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல சஹாபாக்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லையே. ஆனால் நாம எல்லாரும் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், மற்றவங்களுடைய ஃபெஸ்டிவல்களையும் செலிப்ரேட் பண்றோம். இது தப்பு. முஸ்லிம்களாகிய நமக்கு 2 ஃபெஸ்டிவல் தான் இருக்கு, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. அப்போ நம்ம பர்த்டேவை என்னதான் செய்யறது? வேணும்னா 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட நமக்காக துவா செய்யலாம். 3, 2, 1 ஸ்டாப். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்கப்பா போகிற? நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், போயிட்டு வரேங்க்கா. இவ அசீசா தானே, மக்கனா கூட இல்லாமல் போகிறாப்பா. அவள் ஃபங்க்ஷனுக்கு போகிறாப்பா, அங்கே கூடயா மக்கனா போட்டுட்டு போகணும்? ஆமாம். அப்போ புது ட்ரெஸ்ஸாவது போடலாமா? ஓ, தாராளமாக போடலாமே. நம்ம எங்கே போனாலும் நம்ம ட்ரெஸ் ஃபுல் கவராக இருக்கணும், மக்கனா போட்டுக்கணும். சின்னவங்க மக்கள், பெரியவங்க புர்கா போடுவாங்க. ஒரு புர்கா இருக்குப்பா, அது நல்ல டிசைனாக இருக்கு, அதை நான் உனக்கு காட்டுறேன். டிசைனான புர்காவா? புர்கா டிசைனாலாம் போடக்கூடாது, அது டிசைன் இல்லாமல் தான் இருக்கணும். டிசைன் இல்லாத புர்ஹாவா? எல்லா கடையிலையும் டிசைன் புர்ஹா தானே கிடைக்கும், அதுதானே வாங்க முடியும். டிசைன் இல்லாத புர்காவா தேடி பார்த்து வாங்கணும், அதுதான் தீன் இருக்குது. ஓகே ஜஸாக் அல்லாஹ், நான் கிளம்புறேன். உங்களுக்கும் இது மாதிரி வேற கன்ஃபியூஷன் இருக்கலாம், அதை தெளிவுபடுத்தி கொண்டால் நாம சரியான முஸ்லீமாக இருக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இப்படி பெறும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஜிகே கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ். இன்ஷா அல்லாஹ் ஒரு இடத்துல கேள்வி கேட்கப்படும், அவங்க பதில் சொல்லுவாங்க.
கவனிங்க கவனிங்கம்மா, இங்கே பாருங்கள். இப்போ உங்களிடத்துல என்ன செய்வாங்க, ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யாருக்கு ஆன்சர் தெரியுமோ அவங்க என்ன செய்யணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். சரியா? அதுக்கடுத்து உங்களுடைய அந்த ஸ்பெல்லிங் சொல்லி அந்த லெட்டர் சொல்லி ஏ அப்படின்னு சொன்னால் சொல்லணும், பின்னு சொன்னால் சொல்லணும், டின்னு சொன்னா யாரோட என்ன லெட்டர் சொல்கிறாங்களோ அந்த நபர் மட்டும் தான் என்ன செய்யணும், அதை சொல்லணும். சரிங்களா? யாருமா ஏ? ஏ யாரு? பி? டி? டி யாரு? இ? சி? விச் இஸ் அவர் கண்ட்ரி? சி சொல்லுங்க. இந்தியா. இந்தியா. கரெக்ட். நேம் ஆஃப் தி ஹவுஸ் மேட் ஆஃப் ஐஸ். இ? ஐஸ். ஈக்ளோ. Igloo. What is butter made from? A. மில்க். Milk. How many seasons are there? E. 5. 5 seasons. Correct. Which season do we wear sweaters? B. வின்டர். Winter. How many zeros are there in 1 lakh? How many zeros in 1 lakh? Okay. C. 5. 5. Very good. How many states are there in India? A. 28. 28. What is the opposite of morning? B. ஈவினிங். Evening. What is the fastest land animal? C. சீட்டா. Cheetah. How many hours are in a day? E. How many hours in a day? 7. How many hours? Hours. 24. 24. How many days are there in a week? A. 7. 7. Name the biggest continent in the world. B. ஏசியா. Asia. Which is the capital of India? C. Which is the capital of India? E. டெல்லி. New Delhi. Which planet is known as the red planet? B. மார்ஸ். Mars. Which is the longest river of India? C. Which is the longest river of India? A. கங்கா. Ganga. Which bird cannot fly? B. காக்ரோச். Huh? காக்ரோச். Ostrich. Good. Which bird is known for its ability to mimic sound? D. A. parrot. Parrot. Okay. Name the national bird of India. E. Peacock. Peacock. How many bones in adult body? C. A. 206. 206. 206. Name the national animal of India. B.
National animal of India. A. டைகர். Tiger. Very good. Which is the tallest animal in the world? E. ஜிராஃபி. Giraffe. How many continents are there in the world? C. Okay, A. How many continents? 7 continents. 7. Okay, good. Which part of the body does not burn in fire? A. Teeth. Teeth. Good. Which country has no mosquito? B. ஐஸ்லாண்ட். Iceland. Which country has no trees? E. கிரீன்லாண்ட். Greenland. How many minutes are there in 1 hour? A. 60 minutes. 60 minutes. Good. Okay, Alhamdulillah. அஸ்ஸலாமு Walaikum. கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு முன்பாக அரபிக் லெட்டர்ஸை வந்து உங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டு போவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜி ஸ்டார்ட் பண்ணுங்க. أسد ألف مثل أرنب أرنب باء مثل بطة بطة باء مثل بطيخ بطيخ تاء مثل تمساح تمساح تاء مثل تفاح تفاح ثاء مثل ثعبان ثعبان ثاء مثل ثعلب ثعلب جيم مثل جزر جزر جيم مثل جمل جمل حاء مثل حصان حصان حاء مثل حمار حمار خاء مثل خروف خروف خاء مثل خمسة خمسة دال مثل ديك ديك دال مثل دلو دلو ذال مثل ذئب ذئب ذال مثل ذبابة ذبابة راء مثل ريشة ريشة راء مثل رمان رمان زاي مثل زرافة زرافة زاي مثل زورق زورق سين مثل سيارة سيارة سين مثل سنجاب سنجاب شين مثل شمس شمس شين مثل شراع شراع صاد مثل صوص صوص صاد مثل صاروخ صاروخ ضاد مثل ضفدع ضفدع ضاد مثل ضرس ضرس طاء مثل طفل طفل طاء مثل طبيب طبيب ظاء مثل ظبي ظبي ظاء مثل ظرف ظرف عين مثل عصفور عصفور عين مثل عنب عنب غين مثل غراب غراب غين مثل غزال غزال فاء مثل فيل فيل فاء مثل فراشة فراشة قاف مثل قيطار
ق ق قيطار قاف مثل قطة ق ق قطة كاف مثل كورة ك ك كورة كاف مثل كلب ك ك كلب لام مثل ليمون لا لا ليمون لام مثل لعبة لا لا لعبة ميم مثل موزة ما موزة ميم مثل مفتاح ما مفتاح نون مثل نخلة نخلة نون مثل نملة نملة هاء مثل هاتف هاتف هاء مثل هلال هلال واو مثل وزة وزة واو مثل وسادة وسادة ياء مثل يقطين يقطين ياء مثل يعسوب يعسوب அடுத்தபடியாக 6 ப்ரொஃபஷன்ஸ் 6 துறைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தங்களை அறிமுகப்படுத்துவாங்க. கடைசியாக என்ன செய்யப்படும் சொன்னால் அதற்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த நிகழ்வு இப்போ நடக்க இருக்கு. 7 பேர். Here we have 6 amazing participants. Depending on who is most important profession, we have a farmer, doctor, engineer, soldier, teacher. Let's start. I am farmer. I feed the nation. Food is life and I am the backbone for that. I keep people healthy. I keep people healthy. My work support the economic and employment. I work with nature, keeping environment balanced. My profession is important. I am a doctor. I save lives. When they are sick, people call me. I treat them, heal, and I care. I have depth knowledge about humans. I play important role in emergency, accident, and life-threatening situation. I am engineer. I build the future for buildings, roads, etc. For everything my skill is needed. My innovations improves quality of living. I make life comfortable. I solve complex problems with creative solution. So my profession is important. I am a scientist. Without research, we will still in dark. I discovered the science which you apply. Innovation without application is pointless. Innovation key for progress. So I am most important. I am a soldier. All are right, but they'll protect the nation. Without security, nothing matters. I sacrifice myself for our country's safety.
So my rule is important for our country. I am a teacher. I am the root for all profession and seeds for knowledge. I build next generation. Without education, innovation stops. I shape thinkers for tomorrow. My work impacts every profession and every field. I am the compass for life's journey. So my profession is most important for this society. Great points. Yes, but for all the profession, everyone need food. Without food, there is nothing. But farmers has health care needed. You both are right, but I build farms and hospital. You make build hospital, but I create technology. It may be anything but to protect our country. Without me, there is no thought of progress. I thought you would be jobless if there is no teacher. Each profession is vital. No role is important than other. Each profession is like player in a team. Feeding, healing, building, discovering, protecting or teaching. All are like a players. It's a tie. When each role is valued, everyone succeeds. So everyone important to the society. Let's fulfill our duties with unity. Assalamualaikum. நம்மளுடைய முதலாவது அமர்வு இனிதே நிறைவு பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இப்போது அசருடைய தொழுகை, அதற்காக இன்ஷா அல்லாஹ் ஒளி செஞ்சுட்டு வந்துடுங்க. அசர் தொழுத பிறகு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கடுத்து மகரிபுடைய தொழுகையும் தொழுதுருவோம். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு செஷன் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகும். சுப்ஹானக் அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். எல்லா தொழுகைக்காக தயாராகிக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக நெக்ஸ்ட் லைன் ஆண்ட் அண்ட் கிராஸ் ஹோப்பர், எறும்பும் வெட்டுக்கிளியும் என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். Ants, what are you doing? We are collecting food for winter. Hey ants, come. Sorry. Hey ant, come and play with me. Sorry, grasshopper, we are working. Don't worry, ant. Winter is far away. Because it takes time to store food runs. You too can join us. No, I want to enjoy the sunny days. Do, grasshopper, but we have to be prepared. If winter comes, whether we'll ready or not, it's better to plan. We have plenty of grains in our storage. We are happy. Maybe you're right, but I will do it later on.
winter has come. The weather is very cold. I am hungry. I am also hungry. We have nothing to eat. Can you give me some food? We feel hungry. Please give me some food. No, I can't. When I asked you to collect food for winter, you wanted to enjoy the sunny day. We can't help you because if I today, you will again come back. I promise never to be careless. We are decided to work hard. Okay, I'll give you some food. Oh Allah, now I have understood the importance of planning for the future. Thanks a lot. Work hard today to enjoy tomorrow. பாடுவாங்க. ஹாஜரா வாங்க. I am beautiful red rose. I have soft buttons and a sweet smell. I have skin of flower. Thank you. தமிழ் ரைம்ஸ். Tamil times. என்ன பாட்டு? அணிலே அணிலே ஓடு. அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, கொய்யா மருள ஏறிவா, குண்டு பழம கொண்டு வா. பாடி பழம் எண்ணிரம், பீடி பழம் உண்டிரம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரியா தஹரீன். ஹதீஸ் சொல்லணும்ல. ஹதீஸ் 1. சத்தமா சொல்லு. அத்தீனு யுஸ்ரன். தீன் எளிதானது. ஹதீஸ் 2. மிஃப்தாஹுல் ஜன்னதி. சொர்க்கத்தின் சாவி தொழுகை. ஹதீஸ் 3. மன் கஷ்ஷஃப லைஸ இன்னா. எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை. ஹதீஸ் 4. அஸ்ஸலாமு கபிலல் கலாம். பேசும் முன் சலாம் சொல்லுங்கள். ஹதீஸ் 5. அலைக்கும் பேசுறதுக்கு எப்போதும் உண்மையில் பேசுங்கள். மாஷா அல்லாஹ். ஜாக். ஐமன். இங்கிலீஷ் ரைம்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். The wheels on the bus is Alhamdulillah. Allahu Akbar. Allahu Akbar. The driver on the bus is Alhamdulillah. Alhamdulillah. The students on the bus is
MashaAllah, MashaAllah. Alhamdulillah, Alhamdulillah. The mummy on the bus. MashaAllah, MashaAllah. The family on the buses. Inshallah, Inshallah, Inshallah. மாஷாஅல்லாஹ் ஜஸாக்குல்லாஹ். சலாம். ஆரிஜ் ஆஃபியா. அஸ்ஸலாமு அலைக்கும். கக்க கசகுத கப்பவின் கட்டபின் நிக்க அதுக்கு தக செல்வத்தம் செல்வம் செடி செல்வம் அச்செல்வம் செல்வத்தம் எல்லாம் தலை உலகம் விரகம் தடலாம் உலகம் விரகோ ஐம்பது அகழ்வட தாங்கும் நிலம் போல தம்மை இகுவார் பொடத்தல் தலை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆத்தி ஜோடி ஆலயம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கல்வர் ஈர்வது வீடுகள் ஊடியது விடுவர் ஊக்கமது கைவிடல் என்ன பயிற்சி ஐயமிட்ட ஒன்று ஒப்புறதோடு ஓதுவதோழியும் அவ்வியம் பேசுவன் அக்வன் சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் இன்ஷாஅல்லாஹ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சீரத் குவிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் நீங்கள் கேட்பீங்க, குழந்தைகள் பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? வாங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட். Check test. Test hello check. अच्छा वाह. தயாராகிக்கோங்க. ஆடியன்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் அந்த சீட்டை எடுத்து கேள்விகள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மகன்கள்? திரும்ப கேளுங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மகன்கள்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மகன்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன மகர் கொடுத்தார்கள்? 6 ஒட்டகங்கள். 6 ஒட்டகங்கள் மகராக கொடுத்தார்கள். கரெக்ட் ஆன்சர். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு வந்த வானவரின் பெயர் என்ன? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சரியான ஆன்சர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் குர்ஆனில் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? நபியின் பெயர் குர்ஆனில் எத்தனை தடவை குறிப்பிடப்பட்டுள்ளது? அஹமத் ஒரு தடவை, முஹம்மத் 4 தடவை. மாஷாஅல்லாஹ். கரெக்டான ஆன்சர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொண்ட முதல் போர் எது? பத்ர் போர். அபிஷேக் ஜி நீங்க கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதில் என்ன தொழில் செய்தார்கள்? ஆடு மேய்த்தார்கள். சரியானது. பின்னாடி சீக்கிரம் கேளுங்களேன். தப்பா சொன்னா அவருடைய பலூன் உடைஞ்சிரும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மகள்கள்? மகள்கள் எத்தனை? 4. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறங்கிய வஹி எது? கேள்வி கேளுங்க.
ஹலோ 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 கேள்வி கேட்கறது வந்து சீக்கிரம் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த ஒட்டகத்தின் பெயர் என்ன? துல்துல்ஃபிலா ஐலியா. ஒட்டகத்தின் பெயர் கஸ்வா ஜத்தா. ஓகே ஹஸ்வா. ஓகே போயிட்டு வாங்க. வேற யாராவது பேப்பர் எடுத்தவங்க கேட்கலாமே சீக்கிரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹஜ் செய்தார்கள்? ஒன்று. ஒன்று. அடுத்த கொஸ்டின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து ஒட்டகத்தின் பெயர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த ஒட்டகத்தின் பெயர் என்ன? கேட்டா சொல்லு, பரவாயில்ல. நபியிடம் இருந்த ஒட்டகத்தின் பெயர் தெரியலையா? அடுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதன் தொடக்கம் எவ்வாறு இருந்தது? நல்ல கனவாக இருந்தது. சத்தமாக. நல்ல கனவாக இருந்தது. வஹி வருவதற்கு முன்பாக நபி அவர்களுக்கு நல்ல கனவுகள் வந்து கொண்டு இருந்தது. சீக்கிரம் கேள்வி கேளுங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? நபி அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? குறைஷ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். குறைஷ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை வரலாற்றில் எப்படி அழைத்தார்கள்? யானை ஆண்டு. யானை ஆண்டு. உலகின் இறுதி நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிச்சுக்கலாங்களா? கேள்வி கேட்குறேன், சீக்கிரம் கேட்டிங்கன்னா ப்ரோக்ராமே முடிக்க வேண்டியது இருக்குது. மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னவென்று அழைத்தார்கள்? மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னவென்று அழைத்தார்கள்? பாட்டனார் இறந்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் வளர்த்தார்கள்? பெரியத்தா அபூ தாலிப். ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வஃபாத்தானார்கள்? எப்போது வஃபாத்தானார்கள்? கிபி 361. கிபி 600. நம்பர்ஸ் மட்டும் சொல்லு. 631. 632. வாங்க தப்பாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள்களின் பெயர்கள் என்ன? நபி அவர்களின் மகள் பெயர் ஜைனப், லுகையா, உம்முல் குல்தும், ஃபாத்திமா. முடிச்சிடலாமா? முதலில் குர்ஆனை மனனம் செய்தவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போதும். அடுத்து ஒரே ஒரு கொஸ்டினா. அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? மக்காவில் பிறந்தார்கள். முடிச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். போய்ட்டோம். அடுத்தபடியாக பொது கல்விக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதை உங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன உரையாடலாக பேசுவதற்கு 4th ஸ்டாண்டர்ட் மரியம் அண்ட் லத்தீஃபா.
Hey, what are you doing? I am studying for my test. Which subject are you studying? Today I have only science homework. Oh, me too, science only. Is it in science you are studying which lesson? First lesson, it's about organ. I am also studying about organs. Come, let's read together. I'm ready. But there are some Arabic words in your textbook. We are studying about the same headings. You are learning only about science. We are studying like Allah talks about human body in Quran. Science. How can you compare other subject with Quran? Okay, I will explain you. For example, in English and Tamil, just you are learning about the language, but the same language we are learning about so we can understand language as well as Islamic histories. Science, okay. It related from Quran. How can you compare other subject with Quran? In Islam, we learn good deeds are multiplied many times. For example, in Ramadan, the reward increased many times. This is similar to maths, so we gain both knowledge and in social. Bismillahirrahmanirrahim. La shamsu yanbaghi laha an tudrikal qamar wala laylu sabiqun nahar wa kullun fi falakin yasbahun. This verse says everything in this universe moves in its own way, like the sun, moon and the stars. All have their special roots. It's Allah's amazing creation. The Quran also talks about human body, the movement of sun and moon. Now I understand you are studying same syllabus, connecting Quran and Hadith. Yes, in this way we gain both knowledge. That is very interesting. All the knowledge ultimately comes from Allah. Now I also eager to study like this. Inshallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.